கறவைண்ணயா வந்து இப்போ நான் வந்து 19லயே ஸ்டார்டிங் பண்ணேன். ஸ்டார்டிங் பண்ணா இப்போ ஒரு 4 வருஷமா தான் கறவைக்கு போல. ஆனா கறவை வந்து நான் வந்து சம்பளத்துக்கு ஒரு 7 வருஷம் ஓடுனேன். அப்புறம் 7வது வருஷம் வந்து முதலாளி வந்து நீயே கறந்துக்க அப்படின்னு விட்டாரு. அப்புறம் அதுக்கு மருந்து கறந்தேன். அதுக்கு முன்னாடி கறந்து எல்லாம் பண்ணிட்டு தான் லிட்டர் இது இப்போ இது ம காலைல 8, 9 வரும். சாயந்தரம் 8, 15, 14 லிட்டர் வரும். 2 வேளையும். அது மாரி முந்திலாம் நான் நெறையா மாடு வச்சிருந்தேன். இப்போ முடியாதனால இப்போ இந்த 2 மாடு தான் வச்சிருக்கேன். முந்திலாம் 7, 8 மாடு வச்சிருப்பேன். இப்போ முடியாதனால இப்போ இந்த 2 மாட வந்துட்டு கறவைய நிறுத்திவிட்டேன் நானு. தீனி வந்து இப்போ தோட்டத்துல வந்து இந்த தீவனம் நட்டுருவேன். தீவனம் நட்டுவோம். இந்த அப்புறம் அங்கே செஞ்சோளம் தட்டை நட்டுருக்க மாரி அது மாரி தெளிச்சு அறுத்து போட்டுக்குவோம். அப்புறம் இப்போ வயல்ல இப்போ இது கள்ளக்குடி இருக்குது. கள்ளக்குடி வந்து ஆட்டுக்கு போட்டுருவோம். ஆடு நான் இப்போ 50 உருப்படி இப்போ தான் குளியாட்டிட்டு வரேன். ஒரு 60 உருப்படி ஆடு இருக்குது. ஆட்டுக்கு கள்ளக்குடி போட்டுருவோம். அந்த கள்ளக்குடினால ஆடு வந்து குட்டிய வந்து ஆட்டுக்குள்ள விட மாட்டோம். ரவிக்கு வேண்டி தான் நம்ம ஆட்டுக்குள்ள விடுவோம். அப்புறம் விக்கிற வரைக்கும் வந்து போர்லயே தான் திங்கும். கள்ளக்குடி தான் திங்கும். ஆமா வந்து மேய்ச்சலுக்குலாம் விட மாட்டோம் குட்டிய. அது மாரி வச்சிருந்தா ஒரு 10 ரூபா கூட கிடைக்கும். ஆனா ஆட்டுல அலைஞ்சிச்சுன்னா எடை குறையும். அதனால ஆட்டுக்குள்ள விட மாட்டோம் குட்டிய நாங்க.